ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளில் இந்த புதியது ஒரு நாளை காணும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளின் கிருபைகளினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. காலைகள் தோறும் உமது கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று பார்க்கிற பிரகாரமாய் புதிய கிருபைகளினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்புவீராக. உடைய வீட்டின் நன்மையினால் நிரப்புவீராக. இந்த தியானத்திலும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 460வது பாடலை பாடுவோம். தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 460வது பாடல். தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ, ஜீவா பரபிரமயே கோவா திருத்துவத்தின் மூவாள் ஒன்றாக வந்த தாவீதின் மைந்தனோரே தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ, எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் இல்லாமை நீக்கும் அருளே, கொடும் பொல்லா மனதுடைய கல்லான பாவிகளை கொல்லா தருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதா தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ, எங்கும் நிறைந்த ஜோதியே ஏழை பங்கில் உறைந்த நீதியே, எங்கள் சங்கடமான பாவ சங்கடங்களை நீக்கும் துங்க இஸ்ரவேலின் வங்கீஷ கிரீடாதிபதி தேவா இயேசு தேவா இரக்கமில்லையோ, வேதாந்த வேத முடிவே ஜக ஆதாரமான வடிவே, ஐயாதாவும் எம்மை பெற்ற மாதாவும் நீயே இயேசுநாதா, ரட்சியும் வேறே ஆதாரம் எமக்கில்லை தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எல்லாம் பரிசுத்தமாக ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலத்தில் செய்கிறவர்களே போல எங்கள் குற்றங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர சொல்லும் ராஜ்யமும் வல்லமையும் எதிர்களை. ஆமென். சங்கீதம் 51 முறையாய் வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்.
அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளை பிரியப்படுவேன். அப்பொழுது பலிபீடத்தின் மேல் ஆலைகளை எழுதுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நாதரே இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே ஒரு பிரார்த்தனை காலத்தில் பாடுபட்டு சிறிது அறைந்து மறித்து அடக்கமுடிபட்டு பாடுகிறார். 3 நாள் மறித்து இருக்கிறார். வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். சரீரங்களில் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். தேசபக்தர்கள் இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம் முதல் அதிகாரம் முடிய இருக்கிற கடைசி கடிதத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 6 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். இயேசு எழுதின 6 சபைக்குரிய கடிதங்களை பார்த்தோம். எபேசு சபை இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதாக இருந்ததாய் நாம் முதலில் பார்த்தோம். 2வது சிமிர்னா சபைக்கு பார்க்கிற பொழுது ஒரு உபத்திரவப்பட்ட சபையாக நாம் பார்த்தோம். 3வது பெர்கமு சபையை பார்க்கிற பொழுது உலகத்தோடு சமரசம் ஒப்புரவு செய்து கொண்டு உலகத்தின் காரியங்களை ஆலயத்திற்குள் கொண்டு வந்த சபையாக நாம் அதை பார்த்தோம். 4வதாக தியத்தீரா சபையை பார்க்கிற பொழுது ஒரு கெட்டுப்போன நிலைமையில் இருந்ததாக நாம் பார்த்தோம். சர்தை சபை அது உயிருள்ளதல்ல, அது செத்த சபை என்று அங்கு கடிதத்தில் எழுதுகிற காரியங்களை நாம் பார்த்தோம். அடுத்ததாக நேற்று தினத்தில் பிலதெல்பியா சபை அது சிறிய கூட்டமாக இருந்தாலும் உண்மை உள்ள சபை என்று பார்த்தோம். இந்த நாளிலே கடைசியாக லவோதிகேயா என்று சொல்லப்படுகிற இந்த கடைசி சபையை குறித்து நாம் இங்கே தியானிக்க போகிறோம். இந்த பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ஆன்டியோகஸ் 2ஆம் ஆன்டியோகஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா, அவர் இந்த தேசத்தை பகுதிகளை அவர் ஆளுகிற பொழுது அவருடைய மனைவி லவோதிகேயா அந்த பெயரை அப்படியே அவரது தேசத்திற்கு வைத்தார். பின் நாட்களிலே அந்த மனைவியை அவர் விவாகரத்தும் செய்துவிட்டார். இந்த மனைவியினுடைய பெயரை இந்த பட்டணத்திற்கு வைத்தபடினாலே இந்த பட்டணத்திற்கு லவோதிகேயா என்று சொல்லி இந்த ஆன்டியோகஸ் 2வது ஆன்டியோகஸ் அவருடைய மனைவியினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று எஸ்கி ஹசார் என்று சொல்லப்படுகிற பகுதியாக இந்த பகுதி இன்றளவில் இருக்கிறது. துர்க்கி தேசத்தில் இந்த பகுதியை நாம் பார்க்க முடியும். இதில் யூதகுல ஜனங்கள் இருந்தார்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்திற்கு வரி செலுத்த வேண்டும். 21 வயது பூர்த்தி செய்திருந்தால் அந்த மனிதருக்கு அங்கே வரி செலுத்த வேண்டும். ஆலய வரி என்று சொல்லி 1 சேக்கல் செலுத்த வேண்டும். ஒரு பணம் 1 சேக்கல் அவர்கள் கொடுக்க வேண்டும். இதில் இவர்கள் எல்லாவற்றையும் சேகரித்து அதை தங்கமாக மாற்றி அதை எருசலேம் தேவாலயத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் இங்கிருந்து. அது இப்படி இருக்கிற பொழுது ஃபிளாக்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கவர்னர் அவர் இந்த ஒரு காரியத்தில் தடை கொண்டு வந்தார். இப்படி தங்கத்தை போக்குவரத்து இருக்கக்கூடாது, பயணத்திலே தங்கத்தை கொண்டு செல்லக்கூடாது என்று இந்த கவர்னர் இந்த தங்கத்திற்கு ஒரு தடை போட்டால், அப்பொழுது இவர்கள் அதற்கும் மேலாக நாங்கள் கர்த்தருக்கு தான் பயப்படுவோமே ஒழிய ராஜாக்களுக்கு பயப்படுவதில்லை, இந்த காரியம் கர்த்தருக்கு என்று போகிறது என்று சொல்லி நான் கொடுப்போம் என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக செய்தார்கள். அதே போல டால்மோண்ட் என்று சொல்வார்கள். டால்மோண்ட் என்றால் பரிசேயர்கள் வாய் வழியாக சொல்லுகிற உபதேசம். அது எழுத்து வடிவில் அல்லது வாய் வழியாக சொல்லுகிற உபதேசம். அதில் இருக்கிறது இந்த கிட்டத்தட்ட 4000 இந்த ராஜா தடை செய்த பொழுது அவர் ஃபிளாக்கர்ஸ் இந்த ராஜா தடை செய்யப்பட்ட கவர்னர் தடை செய்திருக்கிற நேரத்தில் இவர்கள் கொண்டு போகிறார்கள். கொண்டு போகிற பொழுது அது பிடிபடுகிறது. அதில் கிட்டத்தட்ட 20 பவுண்ட்
தங்கம் கொடுக்கிறதாக அது சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த இவர்கள் வாய் வழியாய் சொல்லுகிற அந்த உபதேசத்திலே இவர் பிடிப்படுகிற பொழுது 20 பவுண்ட் அங்கே பிடிப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அப்படியானால் 4000 பேர் அந்த 20 வயது பூர்த்தி செய்யப்பட்ட 4000 பேர் வரி செலுத்தினால்தான் இந்த 20 பவுண்டை அவர்கள் செய்ய முடியும். அப்படி இருக்க இங்க 4000 பேர் இப்படிப்பட்டவர்கள் இந்த தேவாலயத்திற்காக ஆலயத்திற்கு என்று சொல்லி வரி செலுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை இதன் மூலமாய் நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் இந்த பட்டணத்தை குறித்து நாம் பார்த்தால் இந்த 4 காரியங்கள் முக்கியமாக இதில் பார்க்கப்படுகிறது. ஹீரோபோலிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியிலிருந்து எரிமலை, அந்த பகுதியிலே நாம் நேற்றைய தினத்திலே பார்க்கிறபடி அங்கே எரிமலை உண்டு. அங்கிருந்து சூடான தண்ணீர் அங்கிருந்து வரும். இந்த பூமிக்கு அடியிலிருந்து சூடான தண்ணீர் இதில் வரும். இந்த ஜனங்கள் கூட இந்த சூடான தண்ணீர் வடிந்து போகிற இடங்களிலே தங்களுடைய சரீரத்தை ஸ்நானம் பண்ணுவார்கள். காரணம் அந்த மருத்துவ குணம் உண்டு. அதனால இந்த சரீரத்தில் அநேக வியாதிகள் போகும் என்று மனிதர்கள் செய்வது உண்டு. இது தண்ணீர் பிலதெல்பியா பகுதியிலிருந்து அது புறப்பட்டு வருகிறதுனாலே இந்த பகுதி இது அதற்கு கீழ் சற்று ஒரு 30 மைல் தூரத்தில் இருப்பதினாலே இந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமானபடினால் இந்த தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பூமிக்கு அடியிலே துளை போட்டு இந்த தண்ணியை கொண்டு வருவதற்கான காரியங்களை இவர்கள் செய்தார்கள். அதனால என்ன நடந்தது என்று சொன்னால் உப்பு தன்மை அதிகமானபடினாலே அந்த தண்ணீர் கிடைக்காத ஒரு வாழ்வாதாரம் அற்று போன நிலைமையை ஆகி போகுது. இன்னும் ஒரு பக்கம் இந்த லவோதிக்கையா பகுதிக்கு அருகாமையில் மிக அருகாமையிலே இந்த ஹீரோபோலிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்தலம், அதற்கு கீழ் பகுதியிலே கொலோசை என்கிற இந்த பகுதி இருக்கிறது. 3 பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய லவோதிக்கையா, ஹீரோபோலிஸ், கீழே கொலோசை, இந்த 3 கிட்டத்தட்ட மிக மிக அருகாமையில் இருக்கிற 3 பட்டணங்கள். இந்த லவோதிக்கையாவுக்கு ஹீரோபோலிஸிலிருந்து இந்த எரிமலைக்கு வருகிற இந்த தண்ணீரை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள், நடக்கவில்லை. அதே போல கொலோசையிலிருந்து அந்த தண்ணீரை கொண்டு வரலாம், அங்கு நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஸ்தலம், அங்கிருந்து கொண்டு வரலாம் என்றால் அங்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இப்படிதான் இந்த பட்டணத்தினுடைய காரியங்கள் தண்ணீர் பிரச்சனைகளினாலே இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக வர்த்தகம், நல்ல ஒரு வர்த்தகம் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு பகுதியாக இதில் நாம் பார்க்க முடிகிறது. இங்கே கிறிஸ்துவுக்கு பின் 60வது ஆண்டுகளிலே நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால இந்த சபைகள் அதிக 7 சபைகளிலே கிட்டத்தட்ட பாதி சபைகள் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தான். அதில் முற்றிலுமாய் அழிந்து போன ஒரு பகுதி. எல்லா ஆலயங்கள் இடிக்கப்பட்டு பட்டணங்கள் இடிக்கப்பட்டு திரும்ப ஒரு கட்டப்பட்ட நிலைமை தான் எல்லா சபைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சபையிலும் அதே போல நல்ல ஒரு வர்த்தகம் இருந்தாலும் இந்த நிலநடுக்கத்திலே முற்றிலுமாய் இந்த பட்டணமும் அழிந்து போனது. இதுக்கு முன்பதாய் சொன்னபடி திபேரியு ராயன் ஒவ்வொரு பட்டணத்தையும் கட்டுவதற்கு அவர் உதவி செய்தார், காசு கொடுத்து இந்த பட்டணத்தை கட்டுவதற்கு உதவி செய்தார். அதனாலே திபேரியு ராயனுக்கு அங்கே ஒரு சிலையை வைத்தார்கள். எல்லா ஒரு சபைகளிலும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த சபையில பார்க்கிற பொழுது இவர்கள், நாங்கள் யூத மார்க்கர்கள், எங்களுக்கு கர்த்தரை தவிர வேறு ஒருவரும் வேண்டாம், இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே கட்டுவோம் என்று சொல்லி இந்த ராயனுடைய பணத்தை இவர்கள் வாங்கவில்லை. இந்த பட்டணத்தை கட்டுவதற்கு தங்களுடைய சொந்த பணத்தையே அவர்கள் எல்லாரும் சேகரித்து அவர்களே இந்த பட்டணத்தை கட்டினார்கள். அப்படி இருக்க அந்த அளவுக்கு ஒரு வருமானம் மிக்க நல்ல ஒரு செழிப்புள்ள ஒரு பகுதி. மூன்றாவதாக இதில் பார்க்கிற பொழுது அந்த துணி, உல்வன் கிளாத், அந்த துணி கிடைப்பதினாலே அங்கு ஒரு வர்த்தகம் நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. விசேஷமாக 4வது காரியம் மருத்துவம், மெடிக்கல் காரியங்கள் இருந்தது. அந்த காலத்தில் ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி, மருத்துவம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிலகம் அதில் இருந்திருக்கிறது. அதில் அப்பல்லோ என்று சொல்லப்படக்கூடிய மகன் அஸ்கலிபஸ், அவருடைய காரியங்களே நம்ம அங்கே முக்கியமாக நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. இந்த மெடிக்கலுடைய காரியங்களிலே அவர் நடத்துகிறதாக நம்ம அங்கே பார்க்கிறோம். இந்த 4 காரியங்கள் முக்கியத்துவமாக இந்த பட்டணத்தில் பார்க்கப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். கொலோசியர் 4:17. இங்கே கிட்டத்தட்ட ஆலயம் எப்படி உருவாக்கப்பட்டது, லவோதிக்கையாவில் யார் சுவிசேஷம் சொன்னார்கள், எப்படி உருவானது என்றால் அதற்கான சரியான காரியங்கள் சொல்லப்படவில்லை. இந்த கொலோசையிலிருந்து இங்கே பார்க்கிறோம், அர்கேப்பு என்கிறவருடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த லவோதிக்கையா. கொலோசையிலிருந்து இந்த 10 கிலோமீட்டர் தான் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். ஆனபடினாலே இப்படி ஊழியங்கள் நடைபெற்றிருக்கக்கூடும் என்று, சபைகள் தோன்றியிருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. கொலோசையர் 4வது அதிகாரம் 16வது வசனம். உங்களுக்கு வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கையா நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள்.
ஆகவே இந்த ஒரு கடிதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த லவோதிக்கேயாவுக்கு எழுதப்பட்ட இந்த கடிதம் மாத்திரம் நமக்கு கிடைத்திருக்கு. மிக அருகாமையில் இருக்கிற ஒரு 2 பட்டணங்கள், இது 2 பட்டணங்கள், இதற்கு அருகாமையிலே ஹீரோபோலிஸ் என்று சொல்லுகிற 3 இடங்கள் தான் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு காரியமாய் நாம் பார்க்கலாம். இந்த கடிதத்தில் எழுதப்பட்ட முதல் காரியம் 14வது வசனம், 3வது வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று எழுதுகிறார். ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு காரியங்களை தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறவர். இதிலே தன்னை ஆமேன் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவது என்று பொருள். அப்படியே ஆக கடவது என்று சொல்லுகிறவர், என்று விளம்புகிறவர் சொல்லுகிறதாவது என்று எழுதுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65வது அதிகாரம் 16வது வசனம். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதித்தவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிட்டவன் சத்திய தேவன் என்று ஆணையிடுவான். முந்தினே இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. அவருடைய கட்டளைகளின்படி அப்படியே நடந்து இருக்கிற இந்த தெய்வன் சொல்லுகிறதாவது என்று இங்கே நான் பார்க்கிறோம். அவர் சொன்னவருடைய காரியங்களை ஆணையிடுகிறவர், அது அப்படியே ஆக செய்கிறவர் சொல்லுகிறதாவது என்று இந்த காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது சுவிசேஷங்களை ஒவ்வொன்றையாய் இந்த ஊமையாக இந்த ஒவ்வொரு காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். ஒவ்வொரு காரியங்களை சொல்வது உங்களுக்கு மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் என்று, அல்ல என்றால் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி 2 முறை அங்கே சொல்லுவார். ஆங்கிலத்திலே ட்ரூலி ட்ரூலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கிரேக்க பதத்திலே ஆமேன் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காரியத்தை சொல்லி அப்படியே ஆக கடவது அப்படியே ஆக கடவது என்று அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கலாம். அப்படியானால் இயேசு எழுதுகிற ஒரு கடிதத்தினுடைய இந்த விளக்கமாக நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியே நடைபெற செய்கிறவர், நடப்பதை அப்படியே வெளிப்படுத்துகிற தேவன், விளம்புகிறதாவது என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று பார்க்கணும். அப்படியானால் அதை நிறைவேற்றி முடிக்கிறவர், நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் சொல்லுகிறதாவது விளம்புகிறதாவது என்று நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் ஆம் ஆமேன் என்று தன்னை இங்கு முதலாவது வெளிப்படுத்துகிறார். 2வது காரியம் உண்மை உள்ள என்கிற காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:31. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவர் பூமியின் தன்மையுள்ளவனாய் என்று பூமி கண்டவரிடம் பேசினார். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இதில் தொடர்ச்சியை பார்க்கிற பொழுது அந்த உண்மை உள்ள தன்மையை குறித்து தாம் சொன்னதை செய்கிறவர், உண்மை உள்ள தேவன், சாட்சியுள்ள தேவன் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிற காரியங்களை குறித்து பார்க்கலாம். உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி என்று தன்னை அந்த பகுதிகளில் சொல்லிக் கொண்டு வருகிறவர் இங்கு அதை விளம்புகிறார். இன்னும் தொடர்ச்சி அந்த அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அவருடைய தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாக நடக்கிற காரியங்களை சொல்கிற உன்னதத்திலிருந்து வருகிறவர், அவர் மேலானவர், அவர் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி உள்ள அவர் தேவன் என்று இந்த காரியங்களிலே நாம் பார்க்கிறோம். தன்னை அப்படியாக வெளிப்படுத்துகிறார். கடைசியாக இன்னொரு காரியத்தில் இங்கே சொல்கிற பொழுது 14ஆம் வசனத்திலே உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டியும் ஆதியுமாய் இருக்கிறவர் என்று சொல்கிறார். ஆதியுமாய் இருக்கிறவர், ஆரம்பம் முதல் இருக்கிறவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிற காரியங்களை பார்க்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அதரிசமான என்றால் காண முடியாத தேவனுடைய தற்சுரூபம். தற்சுரூபம் என்றால் ஒரு பிம்பம், ஒரு தோற்றம் போன்ற காரியங்களை சொல்கிறது. தேவனுடைய தோற்றமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் ஆனவர், எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிப்பதற்கும் முன்னாடி உள்ளவர். இந்த இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று அநேகர் சொல்லுகிற காரியங்கள் உண்டு. அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர், அவர் மனிதன் தான், அவர் பிறந்தவர் தான் என்று சொல்லி அவர் எல்லாவற்றிற்கும் முன்பதாக இருந்தவர் மனிதனாய் மீண்டும் இந்த உலகத்திற்கு தன்னை தாழ்த்தி வெளிப்படுத்துகிறார். ஆனால் சிலர் சொல்கிறார்கள் உலகத்திலே அவர்
வெளிப்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்டவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர் தெய்வம் அல்ல என்று அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஆகவே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் ஆதிமானவர் என்று சொல்லி நம் முதலிலிருந்து இருக்கிற தெய்வன் நான் ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நான் ஆதியிலிருந்து இருக்கிற தேவன் என்பதை. இன்னும் அதுக்கு அடுத்த வசனத்திலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அப்படி என்றால் வெதுவெதுப்பான ஒரு சபை, ஒரு அக்கினியும் இல்லாது அல்லது ஒரு குளிரும் இல்லாத ஒரு நிலைமையை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலில் சொன்னபடி ஹீரோபோலிஸிலிருந்து இவர்கள் தண்ணீரை கொண்டு வருவார்கள். அது சூடான தண்ணீர் இவர்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக கொண்டு வந்தார்கள். அந்த அங்கு தூரத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே வருகிறதற்குள்ளாக அந்த சூடான தன்மைகள் இழந்து போகிறதை இந்த ஜனங்கள் கண்டு அந்த குடிக்க முடியாத நிலைமைகளையும் அவர்கள் இந்த தண்ணீருக்கு பிரச்சனைகளோடு கூட இந்த ஜனங்கள் இருந்தார். பாருங்கள், அதுதான் இந்த காரியத்திலையும் பார்க்கிறோம். ஒன்று அக்கினியா இருந்தால் கர்த்தர் பயன்படுத்துவார், அல்லது ஒன்றுக்கும் பிரயோஜனமாய் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் ஒதுக்கி விடுவார். அல்ல இரண்டுக்கும் மத்தியிலே ஒரு வெறுவெறுப்பாய் இருக்கிற காரியங்களை தான் பார்க்கிறோம். ஒன்று அங்கே தான் எழுதுகிறார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, ஏதாவது ஒன்றாய் இரு, அப்படி இருந்தால் நலமாக இருக்கும் என்று எழுதுகிற காரியத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். இன்னும் அதுக்கு அடுத்த வசனத்திலே இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் எழுதுகிறார். உன்னை வைத்து பிரயோஜனங்கள் இல்லை, நீ ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் உனக்கு நன்மை உண்டாகும் என்று ஏதாவது ஒரு பக்கத்திலே நீ சார வேண்டும். ஒன்று அக்கினியா இருந்தால் அதை நான் பயன்படுத்த முடியும், அல்லது ஒன்றுமில்லாமல் இருந்தால் அதை விட்டுவிட முடியும். இரண்டற்கும் மத்தியிலே இருப்பதினாலே திருச்சபையை கர்த்தர் பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருப்பதாக அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று அங்கே சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் என்று இங்கே பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட சொல்லப்பட்டபடி ஒரு நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்கப்பட்ட ஒரு பகுதி, நல்ல ஒரு சரீரத்திற்குரிய அந்த உடைகள் உடைகள் அது கிடைத்த ஒரு நல்ல ஒரு பகுதி தான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லுகிறார். வர்த்தகத்தில் நல்ல ஒரு மேல் இருந்தவர்கள், ஆனால் என்ன சொல்லுகிறார், நீங்கள் தரித்திரர். அவர்கள் அநேக காரியங்களை செய்து கொண்டு தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். ஆனால் என்ன சொல்லுகிறார், நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இப்படி நீங்கள் குருடர்கள் என்று அங்கே எழுதுகிறதை குறித்து இவர்களுக்குரிய காரியங்களிலே நாம் அங்கே பார்க்க முடிகிறது. இன்னும் இங்கே தொடர்ச்சியாக இந்த வேதவசனங்களிலே நாம் பார்க்கிறபடி பிரகாரமாய் ஏசாயா 55வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் எல்லாரும் தண்ணீரண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் அன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆகவே தாகமாக இருக்கிறவர்களுக்காய் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 3 காரியத்தில் நீங்கள் தரித்திரர், நீங்கள் நிர்வாணிகள், நீங்கள் குருடர் என்று சொல்லி 3 காரியங்களை வெளிப்படுத்துகிறார். முதலாவது சொல்லப்பட்ட இந்த தரித்திரத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லாதிருக்கிற ஜனங்கள் என்று அதில் வெளிப்படுத்துகிற காரியங்களை கடிதத்தில் சொல்லுகிற காரியங்களை குறித்து நாம் இதில் நம் வசனங்களில் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் கிடைத்திருந்தவர்கள் தான். அவைதான் சொல்லுகிற ஒரு தாகமாக இருந்தவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமின்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். இது எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால் ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்ட ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு 3 தாகங்களை குறித்து பார்க்கலாம். ஒன்று இந்த தரித்திரங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த தாகத்தை குறித்து யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம். யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய உதாரண நாளிலே இயேசு என்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ரட்சிப்பு என்னிடத்திலிருந்து உண்டாயிருக்கும். ஒருவன் ரட்சிப்புக்கு காத்திருந்தால் அவன் என்னிடமாய் திரும்ப கடவன் என்று அவர் எழுதுகிற காரியங்களை, சபைக்கு பேசுகிற காரியங்களை பார்க்கணும். அப்படியெல்லாம் என்ன காரியம் புரிகிறது, இது லவோதிக்கேயா சபையிலே கிறிஸ்தவர்கள் அல்லாதிருந்தார்கள். அநேக கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் உள்ளே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள் ஆலயத்திற்குள் இல்லை. உள்ளே இருக்கிறவர்கள் விசுவாசிகளா இல்லை. அதை தான் குறிக்கிறது. இங்க ஒருவேளை அந்நிய ஜனங்களாக தான் இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தரை அறியாத யூத மார்க்க ஜனங்களாக தான் இங்க இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை பின்பற்ற வேண்டியவர்கள், ஆனால் அதை பின்பற்றாமல் இந்த சபைக்குள்ளாக இருக்கிறதை தான் இந்த நிலைமை குறிக்கிறது. நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இந்த ஜீவ தண்ணீரை தருவேன் என்று இயேசு தண்ணீர் குறித்து பேசுகிறார். மத்தேயு 16வது அதிகாரத்திலே
26வது வசனம். மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இந்த ஜனங்கள் தங்களுக்கென்று வர்த்தகம் காரியங்களை செய்கிறார்கள். அவர்களுடைய பிழைப்பு இருக்கிறது, உழைப்பின் காரியங்கள் இருக்கிறது, பட்டணத்தை தாங்களாகவே மீண்டும் அழிவிலிருந்து கட்டியிருக்கிறார்கள். இப்படி எல்லா செல்வ செழிப்பாயின் ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் என்ன சொல்கிறார்? மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்கிறார். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று சொல்லி, ரட்சிப்பு என்னிடத்தில் மாத்திரமே உள்ளது, நீங்கள் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொல்ல 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்த்தும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆகவே இங்க தரித்திரரே என்று சொல்லுங்க. இந்த ஜனங்கள் எல்லா ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். ஆனால் என்ன சொல்கிறார்? ஆவியிலே நீங்கள் தரித்திரர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படாத தரித்திரர்களாக இருக்கிறீர்கள். சபைக்குள் இருக்கிறீர்கள், எல்லா காரியங்களும் செய்கிறீர்கள், ஆனால் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி வெளிப்படையை தன்னை காண்பித்துக் கொள்கிறீர்கள். விலையேறப்பட்ட உடைகளை தரித்துக் கொண்டு தங்களுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து பணக்காரர்களை காண்பித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஆவியிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால் தரித்திரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி இயேசு வெளிப்படுத்துகிறார். இந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பின்பகுதியிலே இயேசு விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனம் மகிமை உண்டாக காணப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும். அப்படிதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த திருச்சபையிலே நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று ஆலயத்திற்குள் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவர்களாய் இந்த பட்டணத்திலே இந்த லவோதிக்கேயா சபையிலே இல்லாதிருந்தார்கள். அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இல்லை. ஆகவேதான் தரித்திரரே நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள், ஆவியிலே தரித்திரராய் இருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள் என்று எழுதுகிறார். முதல் காரியம். 2வது நிர்வாணிகள் என்று சொல்லி எழுதுகிறார். ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 61:10. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகொண்டிருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதுக்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்து நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இந்த ஜனங்கள் துர்க்கி கார்பெட் என்றால் துர்க்கி உள்ளன் அந்த ட்ரெஸ் என்று சொன்னால் விலையேற பெற்ற ஒரு காரியம். அது அதிக விலை கொடுத்து இந்த அளவில் அது பெயர் பெற்றதாய் இருக்கிறது. இந்த பகுதி ஜனங்கள் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உள்ளனிலாலே தங்களுடைய சரீரங்களை அலங்காரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லுகிறார். ஆவியிலே நீங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள். என்ன சொல்லுகிறார் இந்த வசனத்திலே? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துங்கள். நிர்வாணிகளாக இருக்கிறீர்கள், ஆவியிலே நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துங்கள், நீதியின் சால்வையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். நம்முடைய நீதி என்ன? அதுக்கு அடுத்த 2 அதிகாரங்களில் 64வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தி கொண்டு நீதியின் சால்வைகளை நீ தரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக. ஆகவே நீங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறீர்கள், ஆவியிலே நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒரு நிர்வாணிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள். முதலிலே சொன்னார் தரித்திரராக இருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள் என்று. 2வது காரியம் சொல்லுகிறார், நீங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், ரட்சிக்கை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அடுத்ததாக பார்க்கிறோம், குருடராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். யோவான் 9ஆம் அதிகாரத்திலே அங்கு ஒரு குருடனை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் பார்வை அடைந்தவனை திரும்பி போகிறார். அப்பொழுது இவர்கள் ஆசாரியர் வேதபாரகர்கள் எல்லாரும் பிடித்து அவனிடத்தில் கேட்கிறார்கள், உனக்கு பார்வை கொடுத்தது யார் என்று சொல்லி.
ஒருவர் இப்படி என்னை செய்ய சொன்னார், நான் செய்தேன், என் பார்வை பெற்றுக்கொண்டேன், வேறொன்றும் எனக்கு தெரியாது என்று அவன் சொல்லுகிற காரியங்களை இந்த அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னார், எனக்கு பார்வை கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான், எனக்கு நான் பார்வையற்றவனா இருந்தேன், பார்வையை பெற்றிருக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, இது மாத்திரம்தான் தெரியும் என்று சொல்லி அவன் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களே பார்வையற்றவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியத்திலே சபைக்கு கர்த்தர் என்ன காரியங்களை சொல்லுகிறார், என்ன காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறார், இதை அறியாத ஒரு குருடராக சபை இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். அதுதான் குருடர் என்று சொல்லுகிறார். பார்வையற்றவர்கள் எல்லாரும் பார்வையற்றவர்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியத்திலே சொல்லுகிறார். ரட்சிப்பை நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலே நாம் அங்கே வாசிக்கிற பொழுதும் கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்கிற காரியத்தை, அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார், எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக நீங்கள் அவரை தரித்துக் கொள்ளுங்கள் என்கிற காரியத்தை இங்கே சொல்லுகிறது. நிருபத்திலே பவுல் எழுதுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தரித்திரரா இருக்கிறீர்கள், ரட்சிக்கப்படுங்கள், ரட்சிப்பின் வஸ்திர காரியங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று. நிர்வாணிகளா இருக்கிறீர்கள், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று. நீங்கள் குருடரா இருக்கிறீர்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். 3 காரியத்திலையும் இங்கே சொல்லுகிறவர்களுக்கான காரியம் நீங்கள் மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள் என்பதாக இருக்கிறது. இன்னும் கடிதத்தில் அடுத்ததாய் சொல்லப்பட்ட காரியங்கள் 18வது வசனம், நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணியமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீர் உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கணும். இது ரட்சிப்பினுடைய காரியங்களை தான் இங்க அவர் பேசிக்கொண்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் என்று சொல்லி நீ இருக்கிறாய், ஆனாலும் நீ எப்படி இருக்கிறாய், நீ தரித்திரனாக இருக்கிறபடினால் ரட்சிப்பை தரித்துக்கொள் என்று. இன்னும் அதிலே பார்க்க, நீ மென்மையான வஸ்திரங்களை உடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் நீ தரித்திரனாக இருக்கிறாய், நீ இந்த வெண் வஸ்திரத்தை, ரட்சிப்பு என்கிற இந்த வஸ்திரத்தை நீ தரித்துக் கொள்ள வேண்டும். நீ பார்வை அற்றவனாய் இருக்கிறாய், நீ பார்வை அடையும்படிக்கு இந்த கலிக்கத்தை நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். கலிக்கம் என்றால் அந்த புண்ணலுக்கு அது ஆறுபடி கொடுக்கப்படுகிற ஒரு மருந்து, அங்கே பூசப்படுகிற ஒரு மருந்து. நீ இந்த ரட்சிப்பு என்கிற இந்த மருந்தை நீ பயன்படுத்த வேண்டும் என்று. அதுக்கு அடுத்த வசனத்திலே, நான் நேசிக்கிறவர்கள் எல்லாம் இவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இந்த ஜனங்களுக்கு ஒருவேளை கடிந்து கொள்ளுதல் சொல்லப்படவில்லை, நீ அப்படி செய்கிறாய் இப்படி செய்கிறாய் என்று சொல்லவில்லை, ஆனால் ரட்சிப்போ இல்லாத இருக்கிறது. இங்கே கிறிஸ்துவர்களாகவே இந்த சபையில இல்லை என்கிற காரியத்தினாலே இங்கே கடிந்து கொள்ளுதல் உள்ளே வரவில்லை. காரணம், உள்ளே இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. ஆனபடினால் இந்த சில வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய ஒரு இந்த பகுதிக்கும் செல்லாமல் அந்த பகுதிக்கும் செல்லாமல் அப்படி இருக்கிற ஒரு வெதுவெதுப்பான சபைக்கு சொல்கிறேன் அப்படின்னாலே, நான் உன்னை கடி சிற்றிக்கிறேன், நீ என்ன செய், கடிந்து கொள்ள போகிறேன், நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப. ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருக்கிற சபைக்கு எழுதுகிறார், நீ மனம் திரும்ப என்று சொல்லி. கடைசியாக 20வது வசனத்திலே, இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் என்று இந்த காரியத்தை எழுதுகிறார். இது அநேக மனம் திரும்புகிறதற்கு உரிய காரியங்களாக இந்த வசனத்தை வாசிப்பது உண்டு. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:25. சத்தியத்தை அறியும்படியே தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக என்று பார்க்கும். ஆகவே எதிர் பேசுகிறவர்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற புறஜாதிகள் மனம் திரும்பும்படிக்காக தட்டப்படுகிற ஒரு கதவு தான் இந்த காரியத்தை பார்க்கணும். இது மனம் திரும்புவதற்குரிய ஒரு பாவிகள் மனம் திரும்புவதற்கு அல்ல, சபை மனம் திரும்புவதற்கு. வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன் என்பது இருதய கதவை இந்த இடத்துல சொல்லப்படவில்லை, இது சபையின் கதவை சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு சபைக்கு வெளியே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஆலயங்களிலே இந்த பூட்டுகிற தாள் உள்பகுதியில் தான் இருக்கும். ஆலயத்திற்கு உள்பகுதியில் தான் வைப்பார்கள், வெளிப்பகுதியிலே அது காணப்படாது. ஆகதான் ஒருவர் வெளியிருந்து வர வேண்டும் என்றால் உள்ளிருக்கிறவர் திறந்தால் தான் உள்ளே வர முடியும். அதான் சொல்கிறார், வாசலில் நின்று தட்டுகிறேன். இங்கே உள்ளே இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவுக்கு இடம் கொடுக்காதவர்கள். ஒரு பட்டணத்திலே ஒரு ஆலயத்திற்கு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் ஆலயத்திற்கு உள்ளே போவதற்கு முயற்சி செய்தான், அவனை விடவில்லை. நீ பிச்சைக்காரன் வாசலில் என்று சொல்லி அவனை வெளியே அடித்து துரத்தி விட்டார்கள், அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஆலயத்திற்கு வாசலில் இருந்து அவன் அழுது கொண்டே இருந்து உள்ளே வர வேண்டும் உள்ளே வர வேண்டும் என்று பல நாள் முயற்சி செய்து உள்ளே இயேசுவை பார்க்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் இடம் கொடுக்கவே இல்லை. அவனை வாசலில் இருந்து ஒரு நாள் சத்தம் போட்டு ஒரு புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதர் வந்தார்.
நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஆலயத்தின் வாசல் என்று கேட்கிற பொழுது, நான் ஆலயத்திற்குள் போக விரும்புகிறேன், என்னை விடவில்லை, உள்ள இயேசுவை ஆராதிக்க விரும்புகிறேன், என்னை விடவில்லை என்று சொல்லி தன்னுடைய புலம்பலை எல்லாம் கொட்டி தீர்த்தான். அவரும் சொன்னார், என்னையும் விடவில்லை, நானும் வெளியே தான் இருக்கிறேன் என்று சொல்லி. நீர் யார் என்று கேட்டான். நான் தான் இயேசு என்று அந்த மனிதன் சொன்னார். இயேசுவுக்கே ஆலயத்தில் இடமில்லை. அவரே ஆலயத்திற்கு வெளியில் இருக்கிற காரியங்களை தான் இந்த லவோதிக்கேயாவிலே பார்க்கிறோம். இயேசுவுக்கு ஆலயத்திற்கு இடமில்லை. இந்த ஜனங்கள் தங்களுடைய மார்க்கங்களையும் தங்களுடைய காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த 20 வசனத்தை சொல்லுகிறார், வாசற்படியிலிருந்து கதவை தட்டுங்கள். இது கர்த்தருடைய சபை, அவர் இருக்க வேண்டிய காரியம். ஆனால் இயேசு எங்க இருக்கிறார்? ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறார். அவர் சொல்லுகிற வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று. சபை வெளியில் இருக்கிற தேவன் அவர் உள்ளே விரும்புகிறவராக இருக்கிறார். கடைசி எபேசியர் 2 அதிகாரம் 7-8 வசனங்கள். எபேசியர் 2:7-8. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எடுத்து உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆகவே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று. அந்த 7ஆம் வசனத்துல ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார செய்த அனுபவம். நம் மறைத்திருந்த நிலைமையில் இருந்த அந்த காரியங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து உங்களை உயிர் பெற செய்து உன்னதங்களில் அவரோடு கூட இருக்கிற அனுபவம். இந்த கடிதத்திலே பாருங்கள், 21 கடைசி வசனத்திலே கடிதத்தில் சொல்லப்பட்ட 21 வசனம், நான் ஜெயம் கொள்கிறவனுக்கு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனோ எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று கடிதத்தில் எழுதுகிறார். ஜெயம் கொள்கிறவனுக்கு என்ன காரியம்? ஜெயம் கொள்கிறவன் யார்? விசுவாசிகள். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்திலே பார்க்கிறோம். அது கர்த்தரை விசுவாசிகள் பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? ஜெயம் கொள்கிறவனுக்கு அவன் கர்த்தரோடு கூட இயேசுவோடு கூட அந்த சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காருகிற அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியரிலே இதுதான் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார செய்கிற கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது, இது தேவனுடைய ஈவு, அவர் கொடுக்கிற ஒரு பரிசாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வெதுவெதுப்பான சபைக்கு சொல்லப்பட்ட காரியம் தான் இது. நீங்கள் மனம் திரும்பி உங்கள் நிலைகளை விட்டு நீங்கள் மாறி ஒன்று அக்கினியாய் மாறுவீர்கள், ஆனால் நான் உங்களை பயன்படுத்துவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியங்களை திருச்சபையை கொண்டு நான் தேசத்திற்கு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக நீங்கள் அக்கினியாய் மாறுங்கள் என்று சொல்லி சபைக்கு அவர் எழுதுகிற காரியங்களை பார்க்கலாம். கடைசியாய் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்கிறார்? சிங்காசனத்திலே அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்கிற பாக்கியங்களை தருவேன் என்று கடிதத்திலே இயேசு எழுதுகிறார். இயேசு எங்க இருக்கிறார்? பிதாவினுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து அவர் ஆட்சி செய்யும்படி நீங்களும் என்னிடத்திற்கு வருவீர்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி செய்யும்படிக்கு அந்த உங்களை அழைத்து கொண்டு போவேன், அந்த பாக்கியத்தை கொடுப்பேன், சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காருகிற அருளை உங்களுக்கு செய்வேன் என்பது இந்த சபைக்கு எழுதுகிற காரியங்களை பார்க்கலாம். ஆனபடினால் நித்திய ஜீவனிலே அவரோடு கூட ஆட்சி செய்கிற பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அனலும் அல்லாது குளிரும் அல்லாது இருக்கிற இந்த சபையாய் அல்ல, கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்கிற சபையாய் அவருக்கென்று பயன்படுகிற ஒரு பாத்திரராய் நாம் இருக்க வேண்டும். குருடராய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நிர்வாணிகள் என்று சொன்னால், தரித்திரர்கள் என்று சொன்னால், ஆவியிலே தரித்திரரும் குருடரும் நிர்வாணிகளுமாய் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு சொன்னார், ரட்சிப்பை தரித்துக் கொள்ளுங்கள். நாம் ரட்சிப்பை தரித்துக் கொள்வோம். இதற்கேற்ற நன்மைகளையும் பாக்கியங்களையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். தலைகளை ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைய தொடர்ச்சியாக இந்த கடிதங்களுடைய காரியங்களை நாங்கள் தியானிக்க கிருபை செய்கிறீர். இந்த 7வது அன்றைய திருச்சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தையும் நாங்கள் பார்க்க கிருபை செய்த தேவன். அன்றைய வெதுவெதுப்பான நிலையில் இருந்த ஒரு சபை, அன்றைய எந்த பகுதிக்கும் சாராது இருந்த ஒரு பகுதியாக நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படினாலே அன்றைய நாங்களும் அதே போல எந்த காரியத்திற்கும் சாராது ஒரு மத்தியிலே செல்கிறவர்களாய் அல்ல, ஒன்று இயேசுவோடு நடக்கணும் அல்லது இந்த உலகத்தோடு ஒத்து போகணும். 2 காரியங்களும் அல்ல, கர்த்தரோடு கூட நாங்கள் வாழுகிற ஐக்கியத்தை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. பரிசுத்த வழியிலே பரிசுத்தரோடு கூட நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு காட்டிய வழிகளிலே நாங்கள் நடப்பதற்கு கிருபை செய்வீராக. வாசற்படியிலும் தட்டுகிறேன் என்று சொல்கிறவர் சபையிலே அவருக்கு இடமில்லாது அவர் வெளியே இருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அப்படி இந்த உலகத்தின் காரியங்களாய் அல்ல, கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க அன்றைய இருதய கதவை திறந்து கொடுக்க திருச்சபையிலே கர்த்தர் ஆளுகை செய்வதற்கு கிருபை செய்துள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியிலே தரித்திரராய் இருந்த ஜனங்கள், ஆவியிலே நிர்வாணிகளாய் இருந்தவர்கள், ஆவியிலே குருடராய் இருந்தவர்கள், நீங்கள் ரட்சிப்பை தரித்துக் கொள்ளுங்கள்.
ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், என்னிடத்திற்கு வாருங்கள், நான் ரட்சிப்பை தருவேன் என்று சொன்னவர். அவருடைய திருச்சபை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எல்லா ஜனங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இருக்கிறேன். இந்த திருச்சபை ஜனங்கள் ரட்சிக்கப்படாதவர்களும் இன்னும் இயேசுவை அறியாத ஜனங்களாக இருந்தார்கள். எல்லாரும் மனம் திரும்பும்படிக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம், எல்லாரும் கர்த்தரை சார்ந்திருக்கும்படிக்கு எழுதப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இது ஜெயம் கொடுக்கிறவர்களுக்கு அளிக்கப்படுகிற நன்மை நித்திய ஜீவனிலே அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்கிற இந்த அருளை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். அடுத்த இந்த வாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தருவீராக. 1000 அரசாட்சியில் உம்மோடு நாங்கள் அரசாளவும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தர தக்கதாய் நாங்கள் அன்றைய அதற்கு ஏற்ற தகுதியுள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க. அன்றைய பாவம் இல்லாது பரிசுத்தமாய் உம்மை பின்பற்றுவதற்கும் இந்த உலகில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை செய்யுங்க. பாவத்திற்கு உடன்படாமல், உலகத்திற்கு உடன்படாமல் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்க கிருபை செய்வீராக. உன்னதமான தேவனுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த நாளின் பணிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. சுகபலனோடு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆலயத்தின் கட்டுமான காரியிலும் கர்த்தருக்காக கூடவே இருப்பதாக தாங்கட்டும், பலப்படுத்தட்டும். உங்கள் கிருபை எங்களோடு தங்கியிருப்பதாக ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி உங்கள் வீட்டின் நன்மையினாலும் கிருபையினாலும் திருப்தியாக்கி நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் இடத்திலாக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம். இன்று மதியம் 12 மணிக்கு பெண்களுக்கு ஜெப கொடுகை திருமதி செல்லுமணி அவங்களுடைய வீட்டிலே வைத்து நடைபெறும்.